அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நித்யானந்தி. நான் இப்போ கடந்த குரூப் 4ல் டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் நல்லமால்புரம் பாய்ஸ் ஸ்கூலில் ஏடிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில். இப்போ குரூப் 2வும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். 2017 நான் நம்ம சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். நான் டிஎன்பிசி படிக்கிறதுக்காக வரல, டெட்டு படிக்கிறதுக்காக இங்கே வந்தேன். டெட்டு 5 தடவை நான் கிளியர் பண்ணேன். இளவு காத்த கிளி மாதிரி நான் டெட்டில் நான் டீச்சர் ஆயிடலான்னு காத்திருந்து 10 வருஷம் காத்திருந்து ஏமாந்து போனேன். எல்லாரும் பாஸ் பண்ணி என் கூட இருந்தவங்கலாம் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. நீ இன்னும் டெட்டுக்காக வெயிட் பண்ணாத, 5 தடவை பாஸ் பண்ணவன் டிஎன்பிசி படி, ஒரே அட்டம்ப்ட்ல உன்னால எடுக்க முடியும் அப்படின்னாங்க. முயற்சி பண்ணேன், பிலிம்ஸ் உட்காந்து படிச்சு கிளியர் பண்ணிட்டேன். கை குழந்தைய வச்சுட்டு இதே இடத்துல அந்த ஓரத்துல தவளை போட்டு மறைச்சு வச்சு பால் கொடுத்து உட்காந்துருந்து நாங்கள் படிச்சு என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் மெயின்ஸ் இங்கே வந்து சேர்ந்தேன். ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு, பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும் படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. அது மூலமாக டியூஷன் எடுத்து அந்த காசை சேர்த்து வச்சு நாங்கள் கொண்டு வந்து கொடுத்து நான் படித்தேன். அந்த டியூஷன் எனக்கு இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே படித்த பாடங்கள், ஸ்கூல் புக்ஸில் இருக்க லைன்ஸ் எல்லாமே 10 பிள்ளைகளை உட்கார வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த சொல்லிக் கொடுத்த பாடம் எனக்கும் புரிஞ்சிச்சு, அந்த பிள்ளைங்களையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். இனி வர காலத்தில் நீங்களும் படிச்சுட்டு சும்மா இருந்துறாங்க, பாடத்தை மட்டும் விட்டுறாதுங்க. புக்கை நீங்கள் கீழே வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க முடியாது. 10 வருஷம் நான் காத்திருந்து எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்னைக்கு என் புக்கை எடுத்தனும் அன்னைக்கு நான் முன்னேறி வந்துட்டேன் அப்படின்பேன். என் பையன் பிறந்து கை குழந்தையோடு வந்தேன். இன்னைக்கு அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நான் படித்த வெற்றிக்கு பாதி காரணம் என் பையன்தான். அவன் வெயிலில் படுக்க வச்சிருப்பேன், சென்டரில் வெளியில் உட்காந்துருக்கும் போது அவன் வெயில் படும்போது அவனுக்கு மேலே நான் புக் எப்படி வச்சு படிப்பேன். என் பிள்ளை இன்னொரு தடவை நான் கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது, வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் இருந்துச்சு. அவமானப்படுத்துறவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு நினச்சேன். நாங்கள் லவ் மேரேஜ், எங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. சார் சொன்னாங்க லவ் பண்ணவங்க படித்து ஜெயிப்பாங்கன்னு. அதுக்கு உதாரணம் நான் 10 வருஷம் ஆகுது, 11வது வருஷம் இன்ன வரைக்கும் என் பேரண்ட்ஸ் யாருமே என்கிட்ட பேசலை. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், யாருமே பேசலை. என் பிள்ளைங்களை நான் நல்ல வழியாக வளர்த்து அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சேன். அவமானப்பட்டு கீழே விழுந்த இடத்துல நான் இன்னைக்கு எந்திரிச்சு நிற்கேன். அது ஒன்றும் போதும், இதோட நிற்க மாட்டேன். என்னை நம்பி வர்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லி கொடுப்பேன். படிப்பை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை திசை மாறி போயிடும். புக்கை கீழே வைக்காதுங்க, கடின முயற்சி எடுங்க, கண்டிப்பா என்னால முடியும். நான் 34 வயசுல இன்னைக்கு போஸ்டிங் எடுத்திருக்கேன், உங்களால கண்டிப்பா எடுக்க முடியும். முயற்சி பண்ணுங்க. ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.